வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி. 12ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இந்த வினாக்களை எடுத்திருக்கிறோம், பார்க்கலாம். காந்தியடிகள் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு எது? எந்த ஆண்டு வந்தாருன்னா 1915 ஜனவரி 9ஆம் தேதி. இதை நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் என்று கொண்டாடுகிறோம். அடுத்து இரண்டாவது கேள்வி. இந்திய தேசிய இயக்கத்திற்கு, அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு காந்தியடிகள் தலைமையேற்ற ஆண்டு எது? எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1919 தான் காந்தியடிகள் அந்த ஒரு சகாப்தம் எரா என்பது ஆரம்பமாகிறது. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1919. அடுத்தது மூன்றாவது கேள்வி. ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல் என்பது ஏனைய நாடுகளை காட்டிலும் தன் நாட்டை உயர்வான இடத்தில் வைத்து பார்ப்பதும் எந்த மனப்போக்கு? இது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேசியம். தேசியம் என்பது ஒரு நாட்டிற்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல் என்று பொருள். அதுதான் தேசியம். அடுத்த நான்காவது கேள்வி. இங்கிலாந்தில் தொழில் புரட்சி ஏற்பட்டதை தொடர்ந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பின்பற்றிய கொள்கை எதுனா கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம் அல்லது லைசி ஃபேர் என்று அழைக்கப்படுகிறது. அவங்க தொழிலுக்காக இந்தியா இந்தியா அவங்களுடைய காலனி நாடு என்பதால் அவங்க என்ன பொருளை உற்பத்தி செய்ய சொல்றாங்களோ அதை தான் இங்க உற்பத்தி செய்வாங்க. வேளாண்மையில கூட பருத்தினா பருத்தி, அவுரிச்செடினா அவுரிச்செடி, நெல், உணவு, கோதுமை போன்ற உணவு பயிர்களெல்லாம் அவங்க தடை செஞ்சாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் இது பண்றாங்க. கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம். எதை வேணாலும் கொண்டுட்டு இங்க இறக்குமதி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னாலும் அவங்க ஏற்றுமதி செய்து கொள்வார்கள். அதுதான் கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம். அடுத்த ஐந்தாவது கேள்வி. இண்டிகோ கழகம் நடைபெற்ற ஆண்டு எது? இண்டிகோ அப்படின்ற பயிர் அந்த கழகம் நடைபெற்ற ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1859, 60 ஆகிய ஆண்டுகளில் வங்காளத்தில் நடைபெற்றது இண்டிகோ கழகம். இண்டிகோ புரட்சி என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்த ஆறாவது கேள்வி. இண்டிகோ என்பது என்ன? இண்டிகோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அவுரி. அது ஒரு கருநீல சாய பயிர் அப்படின்னுவாங்க. அந்த பயிரை விவசாயிகள் கட்டாயமாக பயிரிடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதனால வங்காளத்துல ஒரு புரட்சி நடைபெற்றது. அடுத்த ஏழாவது கேள்வி. 1859, 60 ஆண்டுகளில் நடைபெற்ற இண்டிகோ புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையாளர்களை வங்காளத்தில் எந்த பகுதியிலிருந்து வெளியேற்றினர்? எதுனா வடக்கு வங்காளத்துல தான் நடைபெற்றது. அப்போ இண்டிகோ கழகம், இண்டிகோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1859, 60 என்னன்னா அவுரி பயிர்னால வருது. எந்த இடத்துல? வடக்கு வங்காளம். அடுத்த எட்டாவது கேள்வி. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் நடந்த பஞ்சத்தின் போது பின்பற்றிய கொள்கை எது? பார்த்தீங்கன்னா தலையிடா கொள்கை. அவங்க எந்த ஒரு விஷயங்களையும் தலையிட்டுக்கல. காலனி நாடுகள் எப்படி சீரழிந்தாலும் பரவாயில்ல என்பதுதான் ஆங்கிலேயருடைய கொள்கை. அதனால இங்க மக்கள் பஞ்சத்துல உயிரிழந்தாலும் அதை பத்தி அவங்க கவலை கொள்ளவில்லை. அவங்களுக்கு எல்லாம் ஏற்றுமதி தான் முக்கியமாக கருதப்பட்டது. அடுத்தது 9வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1770 இருந்து 1900 வரை பஞ்சத்தில் சுமார் 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்தார். ஆமா, கரெக்ட். இந்த காலத்துல 25 மில்லியன் மக்கள் இந்தியாவில் உயிரிழந்திருக்கிறாங்க பஞ்சத்தினால். போரினால் கூட கிடையாது. 1893 இருந்து 97 வரை சுமார் இந்த 7 ஆண்டுகள்ல உலக நாடுகளில் போரினால் 5 மில்லியன் மக்கள் உயிரிழந்தாங்க. ஆமா, சரி. 1891 இருந்து 900 வரை கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள்ல இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள் பட்டினியால் உயிரிழந்தனர். இதுவும் சரியானது. அப்போ இந்தியாவில் பட்டினி சாவுகள் ஆங்கிலேயர் காலத்துல மிக அதிகமாக காணப்பட்டது. உணவு பயிர்கள் விளைந்தாலும் அதை ஏற்றுமதி செய்தார்கள். இங்க என்ன பயிரை விளைவிக்கணும், அவுரி, பருத்தி போன்ற இந்த மூலப்பொருட்களை தான் அவங்க பயிரிட வச்சாங்க. அதனால பட்டினி சாவுகள் அதிகம். அடுத்து 10வது கேள்வி. மெட்ராஸ் டைம்ஸ் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இந்த மெட்ராஸ் டைம்ஸ் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் டிக்பை. அவர் தான் இந்த மெட்ராஸ் டைம்ஸ் என்ற பத்திரிகையின் ஆசிரியர். பத்திரிகை இதில் நம்ம மெயினாக படித்து வச்சுக்கணும். மெட்ராஸ் டைம்ஸ் என்ற பத்திரிகை அதில் பஞ்சத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வில்லியம் டிக்பை என்பவர். அடுத்து 11வது கேள்வி. ஒரிசா பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு எது? இந்த ஒரிசா மாநிலத்தில் எப்பொழுது பஞ்சம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1866ஆம் ஆண்டு. முக்கியமானது. இது 10 வருஷம் கழிச்சு மதராஸ் மாகாணத்தில் ஒரு பஞ்சம் வரும். அதையும் நம்ம குறித்து வச்சுக்கணும். ஒரிசா பஞ்சம் எப்பொழுது ஏற்பட்டதுன்னா 1866ஆம் ஆண்டு. 12வது கேள்வி. ஒரிசா பஞ்சம் தூண்டுதல் காரணமாக வறுமை குறித்த வாழ்நாள் ஆய்வை தொடங்கியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி. அந்த ஒரிசா பஞ்சத்தின் காரணமாக தான். ஏன் இந்த ஒரிசா பஞ்சம் அது ஒரு செயற்கையாக விளைவிக்கப்பட்டது. ஏன்னா ஆங்கிலேயர்கள் நிறைய அந்த கம்பெனி நிறைய லாபம் சம்பாதித்தது.
ஆனால் மக்கள் வந்து ரொம்ப பஞ்சத்தில் உயிர் இழந்திருந்தாங்க. இது என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிப்பதற்காக தன்னோட வாழ்நாள் முழுவதும் வந்து இந்த ஆய்வை தொடங்கினார். எதுன்னு யார் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி, முதுபெரும் கிழார் என்று அழைக்கப்படுகிறார். இது நடந்தது ஒரிசா பஞ்சம் தான் அவரை தூண்டிச்சு. அடுத்த 13வது கேள்வி, மதராஸ் மாகாணத்தில் பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1876, 78. ஒரு முக்கியமான விஷயம், ஒரிசா பஞ்சம் 66, மதராஸ் பஞ்சம் 76, 78. இப்போ 10 வருஷம் டிஃப்ரெண்ட்ல கரெக்டாக நடந்துச்சு. இதை ஒரு கோட் வேர்டாக ஞாபகம் வச்சுக்கணும், ஒரிசா பஞ்சத்தையும் மதராஸ் பஞ்சத்தையும். அடுத்த 14வது கேள்வி, மதராஸ் மாகாணத்தில் பஞ்சம் ஏற்பட்ட போது அரசு பிரதிநிதியாக இருந்தவர் யாரு? பிரதிநிதி வைஸ்ராயாக இருந்தவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிட்டன் பிரபு. அவர் தான் வந்து அந்த பஞ்சம்லாம் நடைபெறும் போது என்னவா இருந்திருப்பார்? வைஸ்ராயாக இருந்திருப்பார். அடுத்து 15வது கேள்வி, மதராஸ் மாகாணத்தில் பஞ்சத்தினால் இறந்த மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 3.5 மில்லியன் மக்கள் இறந்திருக்கிறாங்க. எங்க? மதராஸ் மாகாணத்துல மட்டும். இன்னும் 2 மாகாணங்கள் இருக்குது, பொம்பை மாகாணம், வங்காள மாகாணம். இங்கெல்லாம் நிறைய பஞ்சம் ஏற்பட்டது. அடுத்த 16வது கேள்வி, சிலோன் என்பது எந்த நாட்டை குறிக்கும்? இந்த சிலோன் என்பது எந்த நாட்டை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை. இலங்கையை தான் வந்து சிலோன் என்றும் அழைப்பாங்க. அடுத்து 17வது கேள்வி, சிலோன் ஆளுநர் மதராஸ் ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் வேலை செய்ய கூலி ஆட்களை அனுப்புமாறு கேட்ட ஆண்டு எது? என்ன 1815. இது அந்த அளவுக்கு வர வாய்ப்புகள் இந்த கேள்வி இருந்தாலும் நம்ம படிச்சுக்கிறது நல்லது. சிலோன் என்பது இலங்கை. இலங்கையோட அந்த ஆளுநர் வந்து மதராஸ் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அது எந்த ஆண்டு? 1815. அடுத்து 18வது கேள்வி, பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு இந்த அடிமை முறை என்பது ஒழிக்கப்பட்டது அப்படின்னா 1843ஆம் ஆண்டு. பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது வந்து 1843. யாருக்கும் அடிமை இல்லை என்பதே வந்து இந்த ஒரு முறை. அதனால வந்து 1843ஆம் ஆண்டு அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. அடுத்து 19, ஏழை தொழிலாளர்களை சூழ்ச்சியின் மூலமாகவோ அல்லது கடத்தியோ கொண்டு வர அரசினுடைய முகவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்காணிகள். இதை வந்து இந்த பரதேசி அப்படின்ற ஒரு படத்துல நம்ம பார்த்துருப்போம். ஆட்கள் வேலை செய்ய ஆட்களை வந்து அவங்க மனசை மாற்றி கூட்டிட்டு போவாங்க, சூழ்ச்சியின் மூலமாகவோ அல்லது கடத்தியோ செஞ்சுட்டு போவாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்காணிகள் என்று அழைக்கப்படுவாங்க. அடுத்து 20வது கேள்வி, வித்யாலயங்கள் மற்றும் சதுஷ்பதிகள் என்பது என்ன? இந்த வித்யாலயங்கள், இந்த சதுஷ்பதிகள் என்பது ஏதாவது ஆப்ஷன்ல கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வித்யாலயங்கள் மற்றும் இந்த சதுஷ்பதிகள் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி கூடங்கள் தான் வந்து இவ்வாறு அழைக்கப்பட்டன. வித்யாலயங்கள், வித்யா என்பது சரஸ்வதி தேவி குறிக்கும் பெயர். சதுஷ்பதிகள் இது ரெண்டுமே வந்து உயர்கல்வி கூடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நன்றி. அடுத்த பாட்டில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வரலாறு முதல் கேள்வி, அதோட கண்டினியூ, போன பாட்டோட கண்டினியூ. 21வது கேள்வி, இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றிய ஆண்டு எது? இந்திய கவுன்சில் வந்து ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1835ஆம் ஆண்டு. அதாவது இந்தியாவில் வந்து ஆங்கில கல்வி முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1835ஆம் ஆண்டு. 22வது கேள்வி, ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார்? இந்தியாவில் வந்து இங்கிலீஷ் வந்து அப்புறம் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்காலே. இவர் ஒரு சட்டத்துறை செயலாளராக இருந்தார். இவர் தான் வந்து ஆங்கில கல்வி முறையை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தினார். அதற்கான காரணங்களை வந்து பின்னாடி பார்க்கலாம். மெக்காலே பிரபு. அடுத்த 23வது கேள்வி, பம்பாய், மதராஸ், வங்காளம். அதாவது ஆரம்ப காலத்தில் இந்த 3 மாகாணங்கள் தான் இருந்தது, பம்பாய், மதராஸ், வங்காளம். பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இங்க வந்து யூனிவர்சிட்டி எப்போ தொடங்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டு. இது முக்கியமான ஆண்டு. இந்த சிப்பாய் கழகம் நடைபெற்ற ஆண்டு. இந்த ஆண்டுல தான் வந்து இந்த 3 மாகாணங்களையும் எனது பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன. அடுத்து 24வது கேள்வி, கவர்னர் ஜெனரல் என்ற பேர் வந்து 1857க்கு அப்புறம் வைஸ்ராயின் பேர் மாற்றப்பட்டது. அதுக்கு முன்னாடி வந்து கவர்னர் ஜெனரல். ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்காலே பிரபு. இந்த பதவி வந்து 1833ஆம் ஆண்டு பட்டேல் சட்டத்தின்படி வந்து இந்த சட்ட உறுப்பினர் பதவி உருவாக்கப்பட்டது. அப்போ அதில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்காலே பிரபு. இவர் தான் இந்திய கல்வி முறையை வந்து வடிவமைத்தவர். ஆங்கில கல்வியை இந்தியாவில் புகுத்தியவர் இவர் தான்.
அடுத்து 25வது கேள்வி, பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு இந்தியாவில் பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது? 1823ஆம் ஆண்டு பொது கல்விக்கான ஒரு பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1823. இது ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்து 26வது கேள்வி, பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது சரி, இது எம்மொழியில் கற்பிக்கப்பட வேண்டும் என்பதை யாருக்கு வழிகாட்டியது? அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு. இந்தியாவில் பழமையான மொழி, இங்க இருக்கிற மொழியில ஒரு கல்வி முறை அப்படின்ட்டு இங்க இருக்கிறவங்க விருப்பம் தெரிவித்தார்கள். ஒரு குரூப் என்ன பண்றாங்க, இல்ல ஆங்கில கல்வி முறை தான் வேணும் அப்படின்ட்டு மேலை நாட்டு கல்விக்குழு அப்படின்ற ஒரு இது பண்ணாங்க. அப்போ அந்த இடத்துல மெக்காலே என்பவர் ஆங்கில கல்வி முறையை பரிந்துரை பண்ணி அதை அமல்படுத்துகின்றாங்க. அடுத்து 27வது கேள்வி, பொதுக்குழு எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது? இந்த பொதுக்குழு எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருந்ததுன்னா 2 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று மேல் திசை கல்விக்குழு, இன்னொன்று கீழ் திசை கல்விக்குழு. மேல் திசை கல்விக்குழு யாருக்கு ஆதரவுனா ஆங்கில மொழிக்கு ஆதரவு தெரிவித்தது. கீழ் திசை கல்விக்குழு அந்தந்த வட்டார மொழிகளுக்கு ஆதரவு தெரிவித்தது. ஆனா கடைசியில ஆங்கில மொழியை முழுமையாக அமல்படுத்தப்பட்டது. அடுத்த கேள்வி, மேல் திசை கல்விக்குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆங்கில மரபு குழு என்று அழைக்கப்பட்டது. ஆங்கில மரபு குழு மேல் திசை கல்வி. அடுத்து 29வது கேள்வி, 1835 இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் என்பதை வெளியிட்டவர் யார்? இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்றத வெளியிட்டவர் யாருன்னா 1835 மெக்காலே, டிபி மெக்காலே பிரபு. இவர் தான் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் என்பதை வெளியிட்டார். இது ரொம்ப முக்கியமான இது. 30வது கேள்வி, ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்விக்கு கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக என்ன ஒரு ரீசன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்தத்துல இந்தியர்களாகவும் விருப்பம் மற்றும் கருத்து ஒழுக்க நெறி அந்த டிசிப்ளின் அடிப்படையில் ஆங்கிலேயராகவும் இருக்க வேண்டும் அப்படின்ற மக்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக யார் விரும்பியதால் இந்த முறை உருவாக்கப்பட்டது? யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்காலே. அந்த மெக்காலே ஏன் இங்கிலீஷ் கல்வி முறைக்கு ஆதரவு தெரிவித்தாரு? ஏன் இந்தியாவில் ஆங்கில கல்வி முறை புகுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்திலையும் அவங்க நிறத்திலையும் இந்தியராக இருக்கணும், ஒழுக்கத்திலையும் கருத்துக்களையும் விருப்பங்களையும் அவங்க ஆங்கிலேயராக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து முறையை கொண்டு வந்தார். அதனால தான் மெக்காலே ஆங்கில கல்வி முறைக்கு ஆதரவு தெரிவித்தார். மேல் திசை கல்வி குழுவிற்கு ஆதரவு தெரிவித்தார். அடுத்து 31வது கேள்வி, ஆங்கிலேயர்கள் தங்கள் நலனுக்காக கற்றறிந்த மத்தியதர வர்க்கத்தை உருவாக்கி அவர்களை எவ்வாறு அழைத்து ஏளனப்படுத்தினர்? யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபு என்று அழைத்தனர். இது என்ன எதுனா, இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வேலை செய்யறதுக்கு கூட்டிட்டு வர ஆளுங்களுக்கு நிறைய சம்பளம் தரணும். அதனால இந்த கீழ்நிலை வேலைகளை எல்லாம் செய்வதற்கு இந்தியாவிலேயே ஆட்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு எஜுகேஷன் தராங்க. அப்போ ஒரு மத்தியதர வர்க்கத்தினர் உருவாராங்க. அவங்களை எவ்வாறு அழைத்தனர் ஆங்கிலேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபு என்று அழைத்தனர். அடுத்து 32வது கேள்வி, வட்டிக்கு பணம் தருபவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? லேவாதேவி என்று அழைக்கப்பட்டனர். இந்த வட்டிக்கு பணம் தருவங்க, இந்த கண்காணிகள் என்பவர் ஆட்களை கடத்தி கொண்டோ அல்லது அவங்கக்கிட்ட ஒரு சூழ்ச்சி முறையில் பேசியோ அவங்களுக்கு கொத்தடிமைகளாக அழைத்து வேற ஊருக்கு அழைத்து சென்று அங்கே பண்ணைகளில் வேலை செய்ய வைக்கிறவங்க கண்காணிகள். லேவாதேவிகள் என்பவங்க யார் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணத்தை தருபவர்கள். அடுத்த 33வது கேள்வி, பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் யார்? பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் ராஜாராம் மோகன் ராய். தொடங்கிய ஆண்டு 1828. இது 1815 ஆத்மீய சபை என்று அழைக்கப்பட்டது. பின்னாடி 1828ஆம் ஆண்டு பிரம்ம சமாஜம் என்று பெயர் மாற்றப்பட்டது. இதை தொடங்கியவர் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தொடங்கிய ஆண்டு 1828ஆம் ஆண்டு. அடுத்து 35வது கேள்வி, பிரார்த்தனை சமாஜம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா ஆத்மாராம் பாண்டுரங். இவரால் தான் பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்டது. அது 36வது கேள்வி, பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு அது 1867ஆம் ஆண்டு தான் பிரார்த்தனை சமாஜம் ஆத்மாராம் பாண்டுரங் என்பவரால் தொடங்கப்பட்டது. அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சையத் அகமது கான். முஸ்லிம்களுக்கான ஒரு முக்கியமான அமைப்பு தான் இந்த அலிகார் இயக்கம். அவர்களின் மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்டது. அடுத்தது 38வது கேள்வி, அலிகார் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு இது? எந்த ஆண்டு அலிகார் இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1875ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது அலிகார் இயக்கம்.
அடுத்த 39வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சீர்திருத்த இயக்கம் அல்லாதது எது? அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம், அப்போ பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கமும் வந்து சீர்திருத்த இயக்கங்கள்லாம் வராது. அப்புறம் அலிகார் இயக்கம், இது மூணுமே வந்து சீர்திருத்த இயக்கம். அப்போ முக்கியமான சீர்திருத்த இயக்கம் இயக்கங்கள்லேயே வந்து 3 வகையாக இருக்கிறது. சீர்திருத்த இயக்கம், மீட்பு இயக்கம் அப்படின்ட்டு அதை நம்ம புரிஞ்சு படிக்கணும். அடுத்த 40வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் மீட்பு இயக்கம் அல்லாதது எது? மீட்பு இயக்கம் அல்லாதது எது கீழே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம், இந்த ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கம், இது மூணும் வந்து மீட்பு இயக்கம். ஆரிய சமாஜம் வந்து இவர் தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ண இயக்கம் வந்து விவேகானந்தர், தியோபந்த் இயக்கம் வந்து கங்கோத்ரி அப்படின்றவர் வந்து தொடங்கியிருப்பார். இது வந்து ஒரு முஸ்லீம் சார்ந்த அமைப்பு தியோபந்த் இயக்கம். பிரம்ம சமாஜம் வந்து ஒரு சீர்திருத்த இயக்கம். நன்றி. இதோட கண்டினியூவாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இதில் வந்து நம்ம இயக்கங்களை பற்றி கொஞ்சம் பார்த்துட்ருக்குறோம். அடுத்த 41வது கேள்வி, ஆரிய சமாஜத்தை தொடங்கியவர் யார்? இந்த ஆரிய சமாஜத்தை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூல் சங்கர். இவர் தான் வந்து ஆரிய சமாஜத்தை தொடங்கியவர். அடுத்த 42வது கேள்வி, ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆரிய சமாஜம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1875ஆம் ஆண்டு. இந்த 1875ஆம் ஆண்டே வந்து முஸ்லீம் சீர்திருத்த கழகம் எது அலிகார் இயக்கம் சர் சையத் அகமது கான் அவர்களால் 1875ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. ஆரிய சமாஜமும் 1875ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. இந்த ஆரிய சமாஜத்தில் இன்னொரு பிரிவும் வந்து தொடங்கப்படும். சுவாமி தயானந்த சரஸ்வதி தொடங்கியிருப்பார். அது என்ன இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தி இயக்கம். இந்த சுத்தி இயக்கம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய் மதத்திலிருந்து பிற மதங்களுக்கு சென்றவர்களை மீண்டும் தாய் மதத்திற்கு அழைத்து வந்து சேர்ப்பது. அதுதான் வந்து அந்த சுத்தி இயக்கத்துடைய இது. அதனால் சுவாமி தயானந்த சரஸ்வதி தொடங்கிய 2 இயக்கங்கள் ஆரிய சமாஜம், அதில் வந்து ஒரு சுத்தி இயக்கம். அடுத்த 43வது கேள்வி, ராமகிருஷ்ண இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ராமகிருஷ்ண இயக்கத்தை தொடங்கியவர் வந்து சுவாமி விவேகானந்தர். அவருடைய ஆன்மீக குரு, அதாவது அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நினைவாக ராமகிருஷ்ண இயக்கத்தை தொடங்குகிறார். எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா 1897ஆம் ஆண்டு கல்கத்தாவில் போலூர் என்ற இடத்துல வந்து தொடங்குறாரு. யார்? சுவாமி விவேகானந்தர். அடுத்த 44வது கேள்வி, தியோபந்த் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இந்த தியோபந்த் இயக்கம், ராமகிருஷ்ண இயக்கம், இந்த சுத்தி இயக்கம், ஆரிய சமாஜம், இதெல்லாம் வந்து மீட்பு இயக்கங்கள். இதை வந்து தொடங்கினவர் யார் பார்த்தீங்கன்னா முகமது காசிம் அகமது கங்கோத்ரி. இவர் தான் வந்து இந்த தியோபந்த் இயக்கம் என்பதை வந்து தொடங்குறாரு. இந்த புக்கில் வந்து இந்த தியோபந்த் இயக்கத்தை தொடங்கியவர் பேர் வந்து கிடைக்கல. இதுதான் வந்து அது அவருடைய பெயர், முகமது காசிம் அகமது கங்கோத்ரி. இது வந்து முஸ்லீம் அந்த பழமைவாத முஸ்லீம்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது தியோபந்த் இயக்கம். தொடங்கியவர் முகமது காசிம் அகமது கங்கோத்ரி. அடுத்த முக்கியமான கேள்வி, தியோபந்த் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இந்த தியோபந்த் இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1866ஆம் ஆண்டு. முஸ்லீம்களுக்காக தொடங்கப்பட்ட மீட்பு இயக்கம் தியோபந்த் இயக்கம். அடுத்த 46, ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கங்கள் இவையெல்லாம் கீழ்கண்டவற்றுள் எந்த இயக்கத்தை சார்ந்தவை? எதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்பு இயக்கம். சீர்திருத்த இயக்கம் என்பது பிரம்ம சமாஜம், அதுக்கப்புறம் ஆத்மாராம் பாண்டுரங்கனின் பிரார்த்தனை சமாஜம், இதெல்லாம் வந்து அலிகார் இயக்கம், இதெல்லாம் வந்து சீர்திருத்த இயக்கங்கள். மீட்பு இயக்கங்கள் வந்து ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கம், இவையெல்லாம் மீட்பு இயக்கங்கள். அடுத்த 47வது கேள்வி, ஐயன் காளி மற்றும் நாராயணகுரு எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள்? ஐயன் காளி மற்றும் நாராயணகுரு யாருன்னா கேரளா மாநிலத்தை சார்ந்தவர்கள், சமய சீர்திருத்தவாதிகள். அடுத்த 48, வைகுண்ட சுவாமிகள் மற்றும் ராமலிங்க அடிகள் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள்? தமிழ்நாடு. வைகுண்ட சுவாமிகள் திருநெல்வேலி பக்கம், தூத்துக்குடி பக்கம், ராமலிங்க அடிகள் வடலூர், அதாவது இந்த கடலூர் பக்கமாக இந்த ரீஜனை வந்து சேர்ந்தவர்கள் இவங்க. அடுத்த 49வது கேள்வி, இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் எது? இந்திய தேசிய இயக்கம் வந்து எப்பொழுது பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டு பேரெழுச்சி. அதில் தான் வந்து ஒரு தேசிய இயக்கம் அப்படின்றது வந்து பிறக்குது. பின்னாடி ரொம்ப வலுவடையுது. அந்த பேரெழுச்சி சிப்பாய் கழகம் அடைக்கப்பட்டாலும் அதுதான் வந்து இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள். அடுத்த 50வது கேள்வி, டெல்லி புரட்சி நடைபெற்ற போது டெல்லியை ஆங்கிலப்படை முற்றுகையிட்ட ஆண்டு எது? பார்த்தீங்கன்னா 1857 ஜூன் செப்டம்பர் மாதங்களில் முற்றுகையிட்டது. இதுதான் பெருங்கலர்ச்சி. அதாவது 2ஆம் பகதூர் ஷா
ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுவார். அவர் 1862 இறந்தவர். அதோட முகலாய பேரரசு வந்து 1857 முடிந்து போயிடுது. முகலாய சாம்ராஜ்யம் அந்த பேரரசு என்பது பேரளவு டெல்லியில் இருந்தது. அதுவும் கடைசியில் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் பெரும்படை புரட்சி நடைபெற்ற போது டெல்லியை ஆங்கிலப்படை முற்றுகையிட்ட ஆண்டு 1857. அந்த பெரும்புரட்சி ஃபுல்லாமே வந்து ஒடுக்கப்பட்டு விட்டது. அடுத்து பெரும்புரட்சிக்கு பிறகு பம்பை மாகாண ஆளுநராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்பிஸ்டன். ஏன் இவர் வந்து ரொம்ப முக்கியமாக சொன்னாங்கன்னா, இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இவரை கேட்கலாம். அது என்னன்னு பார்க்கலாம். நண்பன் பகைவன் என்ற வேறுபாடு இன்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கொள்ளையடிப்பதை பொறுத்தவரை நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம். நாதிர் ஷா இந்தியாவின் மீது படையெடுத்து இங்கேருந்து அந்த கோகினூர் வைரம் மயில் சிம்மாசனத்தை எல்லாம் வந்து களவாடிட்டு சென்றவன். அதனால் இந்த நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் என்று கூறியவர் யார் அப்படின்னா எல்பின்ஸ்டன். அதான் இந்த கூற்று யார் எழுதுனான்னு கேட்டாங்கன்னா எல்பின்ஸ்டன். நண்பன் பகைவன் என்ற வேறுபாடு இன்றி முழுவீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம். யார்? எல்பின்ஸ்டன். அடுத்த 53வது கேள்வி. குடிமை பணி தேர்வு, இந்த ஐசிஎஸ் எக்ஸாம், அது சிவில் சர்வீஸ் எக்ஸாம், வயது 21 நிர்ணயம் செய்யப்பட்டது. சரி, 21. பின் இந்தியர்கள் இத்தேர்வில் வெற்றி பெற்றதால் குறைக்கப்பட்ட வயது என்ன? 19 வயது. இதோட குடிமை பகுதி வந்து 21 வயசுக்குள்ளே எழுதி முடிச்சிடணும். அதனால் அது நிறுத்தப்பட்டது. எந்த இதுனா 21 நிர்ணயம் செய்தாங்க ஆரம்பத்தில். இந்தியர்களும் வெற்றி பெற்றனால அது வயதை வந்து 19 என்று குறைத்தார்கள். ரொம்ப முக்கியமானது. அது 54. அரசுக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்டும் முயற்சிகளை மேற்கொள்வோரை தண்டனைக்குள்ளாக்கும் இந்திய சட்டம் எது? இந்திய தண்டனை சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1870 பிரிவு 124A. இதுதான் வந்து தண்டனை பிரிவு சட்டம். அடுத்தது 55வது கேள்வி. பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. அதாவது பிராந்திய மொழி சட்டம், அதாவது வட்டார மொழிகள் சட்டம், இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு? தடை சட்டம், வட்டார மொழிகள் தடை சட்டம் 1878. இது கொண்டு வரும்போது வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு. இந்த வட்டார மொழிகள் தடை சட்டம். அடுத்து 56. இல்பர்ட் மசோதா யார் காலத்தில் ஏற்றப்பட்டது? யார் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு காலத்தில். இந்தியாவின் உள்ளாட்சித்துறையின் தந்தை என்றும் அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. இந்த இல்பர்ட் மசோதா என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில குற்றவாளிகளை இந்திய நீதிபதிகள் விசாரிக்கலாம் அப்படின்றத வந்து இந்த இல்பர்ட் மசோதா. அது 1883 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் ஆங்கிலேயரின் கடும் எதிர்ப்பின் காரணமாக இந்த இல்பர்ட் மசோதா வாபஸ் வாங்கப்பட்டது. அடுத்த 57வது கேள்வி. சம்வாத் கௌமுகி என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார்? இந்த சம்வாத் கௌமுகி ரொம்ப முக்கியமான பத்திரிகை. சம்வாத் கௌமுகி என்ற பத்திரிகையை தொடங்கியவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். இது ஒரு வங்காள மொழி பத்திரிகை, பெங்கால் மொழி பத்திரிகை. சம்வாத் கௌமுகி. அதே நேரத்தில் 58 மிராத் உல் அக்பர் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார்? அதுவும் வந்து ராஜாராம் மோகன் ராய். இந்த மிராத் உல் பத்திரிகை வந்து பெர்ஷியன் லாங்குவேஜ், அதாவது பாரசீக மொழியை சார்ந்தது. சம்வாத் கௌமுதி வந்து வங்காள மொழியை சார்ந்தது. அப்போ ராஜாராம் மோகன் ராய் தொடங்கிய இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படும் ராஜாராம் மோகன் ராய் தொடங்கிய 2 பத்திரிகைகள் சம்வாத் கௌமுகி மற்றும் மிராத் உல் அக்பர். சம்வாத் கௌமுகி என்பது வங்காள மொழி பத்திரிகை, மிராத் உல் அக்பர் என்பது வந்து பாரசீக மொழி பத்திரிகை. அடுத்த 59வது கேள்வி. அம்ரிதா பஜார் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார்? இந்த அம்ரிதா பஜார் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் வந்து சிசிர் குமார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அம்ரிதா பஜார் அப்படின்ற பத்திரிகை வந்து சிசிர் குமார் என்பவர் தான் வந்து தொடங்கினவர். அடுத்து 60வது கேள்வி. தி பாம்பே கிரானிக்கல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இந்த பாம்பே கிரானிக்கல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் பெரோஷா மேத்தா. இவர் தான் வந்து இந்த பாம்பே கிரானிக்கல், பெரோஷா மேத்தா. அவர் தான் வந்து இந்த பாம்பே கிரானிக்கல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர். அப்போது சம்வாத் கௌமுகி மற்றும் மிராத் உல் அக்பர் ராஜாராம் மோகன் ராய், அம்ரிதா பஜார் சிஷிர் குமார், பாம்பே கிரானிக்கல் பெரோஷா மேத்தா. நன்றி. அடுத்த இதுலேயும் வந்து சில பத்திரிகைகளை பார்த்து கண்டினியூ பண்ணலாம். நன்றி. வணக்கம். த ட்ரிபியூன் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? த ட்ரிபியூன் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயால் சிங் அச்சிதா. இவர் தான் வந்து இந்த ட்ரிபியூன் என்ற பத்திரிகையின் ஆசிரியர். த ட்ரிபியூன் என்ற பத்திரிகை மட்டும்தான் புக்கில் இருக்கும். அதை தொடங்கிய ஆசிரியர் பெயர் வந்து தயால் சிங் மஜிதா. அடுத்த 2வது கேள்வி. த இந்தியன் மிரர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்?
இந்தியன் மிரர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் தேவேந்திரநாத் தாகூர். இவர் தான் வந்து இந்தியன் மிரர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர். அதே நேரத்தில் பாம்பே கிரானிக்கல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஃபெரோஷா மேத்தா. ஃபெரோஷா மேத்தா தான் வந்து பாம்பே கிரானிக்கல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர். அடுத்து தி ஹிந்து மற்றும் சுதேசமித்திரன் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? தி ஹிந்து மற்றும் சுதேசமித்திரன் பத்திரிகையின் ஆசிரியர் வந்து சுப்பிரமணிய ஐயர். இது வந்து தமிழ் மொழி பத்திரிகை. சுதேசமித்திரன் என்பது தமிழ் மொழி, இந்து என்பது ஆங்கில மொழி. இந்த வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம் காரணமாக இந்த சுதேசமித்திரன் என்ற பத்திரிகை வந்து நிறுத்தப்பட்டுவிடும். தற்சமயம் வரைக்கும் தி ஹிந்து தான் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அதை தொடங்கினவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சுப்பிரமணிய ஐயர். அடுத்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் ராஸ்ட் கோஃபா என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இந்த பத்திரிகையின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா முதுபெரும் கிழார் என்று அழைக்கப்படும் தாதாபாய் நவ்ரோஜி. அதே நேரத்தில் இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படும் ராஜாராம் மோகன் ராய் 2 பத்திரிகைகளை நடத்தியிருப்பாரு. மிராத் உல் அக்பர், சம்வாத் கௌமுகி என்ற பத்திரிகையை நடத்தியிருப்பாரு. அடுத்து பெங்காலி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இந்த பெங்காலி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. இவர் தான் வந்து இந்த பெங்காலி என்ற பத்திரிகையின் ஆசிரியர். அடுத்து மராட்டா மற்றும் கேசரி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இந்த மராட்டா மற்றும் கேசரி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். கேசரி என்பது மராட்டா மொழி பத்திரிகை, மராட்டிய மொழி பத்திரிகை. மராட்டா என்பது இங்கிலீஷ் மொழி பத்திரிகை. யாரு? பாலகங்காதர திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகை மராட்டா மற்றும் கேசரி. அடுத்தது தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உள்ளார்ந்தத்தை மீட்டெடுப்பது. மேலும் உலகை தடுமாறச் செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பான்மையுடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பது. இது யாருடைய கூற்று? யாருன்னா அரவிந்த கோஷ் அவர்களுடைய கூற்று. இவர் வந்து தீவிரவாதியாக இருந்து மிதவாதியாக மாறியவர். யாரு? அரவிந்த கோஷ். அடுத்த கேள்வி, சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? அதாவது MNA மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் என்ற அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 26, 1852ஆம் ஆண்டு. மதராஸ் மாகாணத்தில் தொடங்கப்பட்ட முதல் சங்கமே வந்து இந்த சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இந்த சென்னை வாசிகள் சங்கத்தை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜுலு லட்சுமி நரசு செட்டி என்பவர் தான் வந்து இந்த சென்னை வாசிகள் சங்கம் என்ற அமைப்பை 1852 பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கினார். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். MNA என்று அழைக்கப்படும் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனின் கீழ்கண்ட மனுக்களை ஆராய்க. அவங்க என்னென்னலாம் இது பண்ணாங்க? ரயத்வாரி மற்றும் ஜமீன்தாரி முறைகளால் வேளாண் வர்த்தகத்தினர் பாதிப்பு அப்படின்ற முறை இது பண்றாங்க. அதிகாரிகளின் அடக்குமுறையால் விவசாயிகளை மீட்டெடுத்தது. ஓகே. நீதித்துறை வந்து ரொம்ப காலதாமதமாக செயல்படுவது என்ற கூட்டை சொன்னார். சமய பரப்பு நிறுவனங்கள் கல்வி தராமல் அரசின் நிதி வந்து மதை மாற்றம் செய்யப்படுகிறது. அனைத்தும் சரி. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா வணிக குழுவின் ஆட்சியை முடித்துவிட்டு அரசு, அதாவது இங்கிலாந்து அரசு நேரடியாக இந்திய ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று கூறினார். ஆனால் வந்து 1853ஆம் ஆண்டு அந்த பட்டய சட்டத்தின்படி வந்து அது வந்து வழங்கப்படவில்லை. பெரும் புரட்சிக்கு பிறகுதான் வந்து 1858ஆம் ஆண்டு வைஸ்ராய் அப்படின்ற பெயர் மாற்றப்பட்டு இங்கிலாந்து அரசின் பிரதிநிதியாக இந்த வைஸ்ராய் என்பவர் இருந்தார். அதோட கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுற்றது. இவங்களோட முக்கிய கோரிக்கை வந்து அது வச்சாங்க. ஆனால் 53 பட்டய சட்டத்தில் செய்யல. 58ல் சிப்பாய் கழகத்துக்கு பிறகு கம்பெனியின் ஆட்சி முடிவுற்று நேரடியாக இங்கிலாந்து அரசின் கண்ட்ரோலுக்கு இந்தியா வந்துடுச்சு. அடுத்து இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யார்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் HD செய்மோர். இவர் தான் வந்து இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் ஆவார். HD செய்மோர். 1853ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தின்படி கீழ்கண்டவைகளில் முக்கியமானது எது? 1853ஆவதுல நீதிமன்றம் சீரமைப்பு, கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை தொடர்ந்தது, இங்கிலாந்து அரசின் ஆட்சி தொடர்ந்தது, மேற்கூறிய எதுவும் இல்லை. எது முக்கியமானதுன்னா கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி வந்து தொடர்ந்து அவங்களே வந்து ஆட்சி செஞ்சாங்க பட்டய சட்டத்தின் மூலமாக. மேலும் 20 ஆண்டுகளுக்கு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்கு வந்து உரிமை இது பண்ணது. ஆனால் பெரும் புரட்சிக்கு அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து முடிவுற்றது. அடுத்து கஜுலு லட்சுமி நரசு செட்டி இறந்த ஆண்டு எது? எந்த ஆண்டுன்னு 1866. இந்த 1866 ஒரு முக்கியமான ஆண்டா சொல்லுவோம். ஒரிசா பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டும் 1866. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் என்ற அமைப்பை தொடங்கிய கஜுலு லட்சுமி நரசு செட்டி இறந்த ஆண்டும் 1866.
இதுல இருந்து 10 ஆண்டுகளை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா மதராஸ் பஞ்சம் வரும். 1866 ஒரிசா பஞ்சம். அடுத்து மதராஸ் மகாஜன சபா தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இது 1884 மே 16ஆம் தேதி சென்னையில மெட்ராஸ்ல தொடங்கப்படுற 2வது இது. இதோட ஷார்ட் இது வந்து மெட்ராஸ், MMS, மதராஸ் மகாஜன சபா. தொடங்கப்பட்ட ஆண்டு 1884 மே 16ஆம் தேதி. அடுத்து கீழ்கண்டவர்களுள் மெட்ராஸ் மகாஜன சபை தொடங்க காரணமான முக்கிய தலைவர்கள் யார்? யார் முக்கிய தலைவர்? சுப்பிரமணியன், ஆனந்தச்சாரு, ரங்கையா, பாலாஜி ராவ், சோமையா, ராமசாமி. இவங்க அனைவருமே வந்து இந்த MMS என்று அழைக்கப்படும் மதராஸ் மகாஜன சபையை தொடங்க முக்கிய காரணமான தலைவர்கள் ஆவார். அடுத்து சென்னை மகாஜன சபையின் பிராந்திய மாநாடு முடிவுற்ற பின் சென்னை மகாஜன சபை எந்த அமைப்போடு இணைந்தது? எது மாதிரினா இந்திய தேசிய காங்கிரஸ். ஆரம்ப காலத்துல காங்கிரஸ் உடைய பெயர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் இல்ல, இந்திய யூனியன் தான் அழைக்கப்பட்டது. 1886ஆம் ஆண்டு 2வது காங்கிரஸ் மாநாட்டு, கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு தான் தாதாஜி பாய் நவ்ரோஜி அவர்களால் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்தது இறக்குமதியாகும் துணிகளுக்கு இறக்குமதி வரி விதிக்கப்பட வேண்டும் என்று ஜவுளி உற்பத்தியாளர்கள் போராட்டம் நடத்திய ஆண்டு 1875. ஏன் இந்த போராட்டம் நடைபெற்றது? தடையற்ற வாணிப கொள்கையை வந்து இங்கிலாந்து பின்பற்றியது. ஏற்றுமதி இறக்குமதி வரி எல்லாம் கிடையாது. இங்கிருந்து ரா மெட்டீரியல், அந்த மூலப்பொருட்களை எல்லாம் கொண்டு சென்று அங்கு உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு நேரடியாக கொண்டு வரப்பட்டது. அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஓங்கி ஒழித்த ஆண்டு எது? 1872ஆம் ஆண்டு அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும். அடுத்து வட்டார மொழிகள் பத்திரிகை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம். ரீஜனல் லாங்குவேஜ் பத்திரிகையெல்லாம் வந்து பேன் பண்றாங்க. எப்பொழுது பார்த்தீங்கன்னா 1878. யார் இது பண்றாங்கன்னா லிட்டன் பிரபு. அவர் தான் வந்து இந்த வட்டார மொழிகள் பத்திரிகை தடை சட்டத்தை கொண்டு வருகிறார். அடுத்து இல்பர்ட் மசோதா ஆதரவு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு அதுனா 1883. இந்த இல்பர்ட் மசோதா என்பது என்ன? ரிப்பன் பிரபு காலத்துல கொண்டு வராங்க இந்த இல்பர்ட் மசோதா. இது என்னன்னா ஆங்கில குற்றவாளிகளை இந்திய நீதிபதிகள் விசாரிக்கலாம் என்பதுதான் வந்து இந்த இல்பர்ட் மசோதா. இதற்கு வந்து இங்கிலாந்துக்காரங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சனால இந்த மசோதா வாபஸ் வாங்கியது. அதற்காக இல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவாக இந்தியர்கள் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1883. இந்தியா ஒரே நாடு என்னும் தேசியவாத கருத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அல்லது இயக்கம் எது? இந்த இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். அதை வந்து இந்திய யூனியன் அப்படின்னு தான் வந்து ஆரம்பத்தில் அழைச்சாங்க. 1885ஆம் ஆண்டு காங்கிரஸ் அப்போதான் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கியவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கியவர் ஹேலன் அக்டேவியன் ஹியூம் என்ற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஹேலன் அக்டேவியன் ஹியூம் என்பவர் யார்? அவர் வந்து ஒரு ICS அதிகாரி, இந்திய சிவில் சர்வீஸ் ஆபீசர். 1884ஆம் ஆண்டு சென்னையில் யார் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது? அகில இந்திய அளவில் செயல்படும் ஒரு அரசமைப்பை உருவாக்க தொடங்குவது தொடர்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கியது. எப்போது யார் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஆலன் அக்டேவியன் ஹியூம். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? எப்போது இந்திய தேசிய காங்கிரஸ்? 1885 டிசம்பர் 28ஆம் தேதி பம்பாயில் உள்ள தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் முதலாக இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட போது அதன் முதல் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? யாரும் பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி, WC பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி கிடையாது, உமேஷ் சந்திர பானர்ஜி, WC பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட இடம் எது? பம்பாயில் உள்ள தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி. முதல்ல பூனாவில் தான் தொடங்கப்பட்டதாக இருந்தது. அங்க பிளேக் நோய் பரவலின் காரணமாக மும்பைக்கு மாற்றப்பட்டது பம்பாய். இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய நோக்கம் கோரிக்கை அல்லாதது எது? ஆரம்ப காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு மற்றும் பொருளாதாரம், நிர்வாகத்துறை சீர்திருத்தம், நீதித்துறை சீர்திருத்தம், சுதந்திரத்தை பற்றி அவங்க வந்து ஆரம்பத்துல கேட்கவே இல்லை. சீர்திருத்தங்கள் தான் வேணும் அப்படின்ட்டு கோரிக்கை வைத்தாங்க. காங்கிரசின் ஆரம்ப கால நோக்கம். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸை உண்மையாகவே ஒரு அரசியல் சார் அமைப்பாக்குதல், அரசியல் சட்டம் அனுமதித்த மனு கொடுப்பது, விண்ணப்பம் செய்வது, மன்றாடுவது என்பதை நோக்கமாக கொண்டதால் ஆரம்ப காலகட்டத்தினர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இது வந்து இறைஞ்சியல் கொள்கை என்று அழைக்கப்படுகிறது.
அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதவாத தேசியவாதிகள், மிதவாதிகள் என்று அழைக்கப்பட்டாங்க. அவங்க வந்து ஒரு அமைதியான வழியில தான் போனாங்க. அவங்களுக்கு சுதந்திரம் எல்லாம் வந்து முக்கியமானது கிடையாது. அந்த அரசியல், சமூக, சமய இந்த நிர்வாக சீர்திருத்தங்களை தான் வந்து அவங்க வந்து வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். அதனால மனு கொடுப்பது தான் அவங்களுடைய முக்கியமாக நோக்கமாக கொண்டது. அடுத்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, இது அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் யார்? முக்கியமான கேள்வி. இது வந்து பாலகங்காதர திலகர். அடுத்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்து தீர்வு காண்பேன் எனும் பாலகங்காதர திலகர் கூறிய ஆண்டு எது என்பதுனா 1897ஆம் ஆண்டு. 1899ஆம் ஆண்டு வந்து கர்சன் பிரபு இந்தியாவின் வைசராயாக பதவியேற்கிறார். கர்சன் பிரபு 1891. அடுத்து 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட போது 1/3 உறுப்பினர்கள் எந்த தொழிலை சார்ந்திருந்தனர்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பத்திரிகைக்காரங்க. 1/3 பத்திரிகைக்காரங்களாக தான் வந்து இருந்தாங்க. கிட்டத்தட்ட முதல் காங்கிரஸ் மாநாட்டில் 72 பேர் கலந்து கொண்டாங்க. அப்போ அதுல 1% பேர் வந்து பத்திரிகைக்காரங்க. அப்போ கணக்கு போடணும். முதுபெரும் கிழார் அல்லது முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. 1886ஆம் ஆண்டு நடந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. காங்கிரஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1885. அப்போ இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா டஃப்ரீன் பிரபு. இந்த 2வது காங்கிரஸ் மாநாட்டின் போது இவங்களுக்கு வந்து இந்த காங்கிரஸ்காரர்களுக்கு தேநீர் விருந்தளித்தார் டஃப்ரீன் பிரபு. பொறுத்துக இதே தாதாபாய் நவ்ரோஜியோட சேர்ந்தது. நகராட்சி சபை 1870. இங்கிலாந்து பார்லமெண்ட்டுக்கு தலைவராக தேர்ந்தது 1872. இந்தியன் சொசைட்டி மற்றும் இந்திய கிழக்கிந்திய சங்கம், ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன், அப்புறம் இந்தியன் சொசைட்டி என்ற அமைப்பை 1865 மற்றும் 66 தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக எத்தனை முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 3 முறை. இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு அதிக முறை தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாலும் தாதாபாய் நவ்ரோஜி கிட்டத்தட்ட 3 முறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை இயற்றியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. 1866ஆம் ஆண்டு நடந்த இந்த ஒரிசா பஞ்சத்தின் காரணமாக அவர் இந்த செல்வச் சுரண்டல் கோட்பாடு என்பதை வந்து இது பண்ணி 1901ஆம் ஆண்டு பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை இயற்றி வெளியிட்டார். அப்போ பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலினை இயற்றியவர் யார்? எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1901ஆம் ஆண்டு தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுரண்டல் கோட்பாடு என்ற கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முதுபெரும் அவங்க தான் ஆங்கிலேயர்கள் எவ்வாறு இந்தியாவை சுரண்டாங்க என்பதை ஒரு கொள்கை கோட்பாட்டாக வெளியிட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. நன்றி. அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.